and verification menu CCRC. So ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி we have to create CIF, கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஃபைல். அந்த ஃபைலில் கஸ்டமரோட பேர் என்ன, கஸ்டமரோட அட்ரஸ் என்ன, கஸ்டமர் என்ன ஐடி ப்ரூஃப், என்ன அட்ரஸ் ப்ரூஃப், என்ன ஐடி ப்ரூஃப், என்ன அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் என்டர் பண்ணி we will generate a CIF number containing 9 digit. அந்த CIF number வச்சு தான் we will proceed with account opening. So இந்த first processல we are going to see how to create a CIF. இப்போ நான் Finacle ஆப்ரேட்டரை லாகின் பண்ணுறேன். Enter the user ID of the operator and password. Click login. அதில் choose FinCore, இந்த இடத்துல FinCore அப்படின்னு choose பண்ணுங்கள். இது ஓகே கொடுத்தோன்னா Finacleக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிடும். வெயிட் ஃபார் சம் டைம். Finacleக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகி வந்தாச்சு. இப்போது என்டர் CCRC ஹியர், இந்த மெனு ஷார்ட்கட் அப்படிங்கிற இடத்துல என்டர் CCRC அண்ட் கிளிக் கோ. இதில் there are many functions: add, modify, verify, cancel, reject. இப்போ நான் CIF கிரியேட் பண்ண போகிறதால ஐ எம் கோயிங் டு ஆட் அ நியூ CIF இன்டு டேட்டாபேஸ். அதனால் choose add, click go. கோ கொடுத்தோன்னே இந்த ஸ்க்ரீன் வந்திருக்கா. இந்த ஸ்க்ரீனில் ஐ எம் கோயிங் டு ஃபில் ஆல் த மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ். இந்த ஸ்டார் இருக்கிறதெல்லாம் மேண்டேட்ரி ஃபீல்டு, இதெல்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு டைட்டில், இந்த லென்ஸை கிளிக் பண்ணுங்கள். சல்யூட்டேஷன் மிஸ்டர், மிஸ்ஸஸ் எல்லாம் வருதா? ஸோ சல்யூட்டேஷன் ஐ எம் சூஸிங் as மிஸ்டர். அடுத்தது என்டர் த லாஸ்ட் நேம். இந்த நேம் வந்து ஐடி கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி பேர் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு என்டர் த ஃபாதர்ஸ் நேம் ஹியர். தென் சூஸ் டேக்ஸ் ஸ்டேட்டஸ். இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணோன்னா பாருங்கள், நோ பேன் கார்டு அவைலபிள் 2 பாக்ஸ் வருதா? GSPR 2018 படி பேன் கார்டு இஸ் மேட் மேண்டேட்ரி ஃபார் ஆல் அக்கௌண்ட்ஸ். ஸோ இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது பேன் கார்டு இருந்தது அப்படின்னா பேன் கார்டு அவைலபிள் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. பேன் கார்டு இல்லை, ஃபார்ம் 60 தராங்க அப்படின்னா நோ பேன் கார்டு அவைலபிள் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே ஃபார்ம் 16 இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல எஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவருக்கு 6 மாதம் டைம் இருக்குது. 6 மாதத்துக்குள்ளே பேன் கார்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இன் திஸ் கேஸ் அவர் பேன் கார்டு சப்மிட் பண்ணுறாரு. அதனால் ஐ எம் சூஸிங் as பேன் கார்டு அவைலபிள், பேன் கார்டு நம்பர் இஸ் மேண்டேட்ரின்னு சொல்லுது. என்டர் த பேன் கார்டு நம்பர் ஹியர் இன் திஸ் ஃபீல்ட். அதுக்கப்புறம் என்டர் த டேட் ஆஃப் பர்த். எதெல்லாம் மேண்டேட்ரி ஃபீல்டோ அதெல்லாம் இந்த ஸ்டார் இருக்கும், அதெல்லாம் ஃபில் பண்ண போகிறீங்க. என்டர் த டேட் ஆஃப் பர்த். ஹைஃபன் போட்டு ஃபில் பண்ணணும், அல்லது இந்த கேலண்டர்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 01-01-1980 இந்த ஃபார்மேட் மட்டும்தான் அலோவ் பண்ணும். அலோவ் பண்ணிவிட்டு டேப் கிளிக் பண்ணுங்கள். டேப் கிளிக் பண்ணோன்னே இப்போ சாஃப்ட்வேர் என்ன வேலிடேட் பண்ணுச்சு அப்படின்னா, மைனராக இந்த கஸ்டமர் மைனர் இல்லையா அப்படின்னு வேலிடேட் பண்ணுது. இன்றைக்கி டேட் வந்து 2020. அதனால் 1980 பிறந்தவர் இப்போ மேஜர், ஹீ இஸ் நாட் அ மைனர் அப்படிங்கிறதால மைனர் அப்படிங்கிறது நோ அப்படின்னு ரேடியோ பட்டன் தானாக ஃபிக்ஸ் பண்ணிச்சு சாஃப்ட்வேர். சப்போஸ் ஒரு மைனர் அக்கௌண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல அவருக்கு யார் கார்டியனோ கார்டியனுக்கு CIF கிரியேட் பண்ணணும். கார்டியனுக்கு CIF கிரியேட் பண்ணதுக்கப்புறமா இங்கே மைனர் ரேடியோ பட்டன் எஸ்ன்னு இருக்கும். இந்த இடத்துல கார்டியன் CIF ஐடிங்கிற இடத்துல யூ ஹாவ் டு டைப் த கார்டியன் CIF ஐடி. ஓகே, இவர் மைனர் அப்படிங்கிறதால நான் அப்படியே விட்டுட்டு ஜெண்டருக்கு போயிடுறேன். இந்த இடத்துல ஜெண்டரில் ஐ எம் சூஸிங் மேல். அதுக்கப்புறம் KYC ஸ்டேட்டஸ் இங்கே பாருங்கள், இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணுறேன். டாக்குமெண்ட் நாட் சப்மிட்டட், டாக்குமெண்ட் சப்மிட்டட்னு சூஸ் பண்ணிக்கிறேன். போஸ்ட் ஆஃபீஸில் எல்லா டாக்குமெண்ட்டுமே சப்மிட் பண்ணுவாங்க. அடுத்தது இன்கம் பாருங்கள், ஐ எம் டைப்பிங் as 55,000. இன்கம் நிறைய பேர் கஸ்டமர்கிட்ட கேட்காம 5,000 10,000ன்னு ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ போடுறாங்க. அப்படி போடக்கூடாது. கஸ்டமரோட ஆக்சுவல் மந்த்லி சேலரி என்ன அப்படின்னு கேட்டு நீங்கள் டைப் பண்ணணும். ஏன்னா பின்னாடி வந்து சாஃப்ட்வேர் வந்து AML அலர்ட் ஜென்ரேட் ஆகிற மாதிரி டிசைன் ஆகிருக்கு. உதாரணத்துக்கு இங்கே வந்து நீங்கள் இன்கமில் வந்து 5,000 டைப் பண்ணுறீங்க. ஆனால் அவரோட அக்கௌண்ட்டில் பல லட்ச ரூபா புழக்கம் வருது அப்படின்னா என்ன ஆகும்னா, சாஃப்ட்வேர் வந்து AML அலர்ட் ஜென்ரேட் பண்ணி வெரிஃபிகேஷனுக்கு பின்னாடி அனுப்பும். அந்த டைமில் நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டேட்டஸ்லாம் மாற்ற வேண்டியதாக இருக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் கஸ்டமர்கிட்ட அவரோட இன்கம் என்ன, மந்த்லி இன்கம் என்ன அல்லது ஆனுவல் இன்கம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்கம் டைப்பில் மந்த்லியா ஆனுவலா அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே மந்த்லி 55,000 மந்த்லி சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆக்குபேஷன் டைப்
என்ன ஆக்குபேஷன், அவர் சேலரிட் கிளாஸ், சேலரிட்னு சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் டைப், இந்த லென்ஸை கிளிக் பண்ணுறேன். இந்த லென்ஸை கிளிக் பண்ணோன்னே என்ன டாக்குமெண்ட் தராருன்னு கேட்குது. ஐடி ப்ரூஃபா, அட்ரஸ் ப்ரூஃபா, ஏஜ் ப்ரூஃபா அப்படின்னு கேட்குது. ஹியர் ஹீ இஸ் ப்ரொடியூசிங் ஐடி ப்ரூஃப், அதனால் ஐடி ப்ரூஃப்னு சூஸ் பண்ணிக்கிறேன். கிளிக் ஓகே. அடுத்த பாக்ஸ் டாக்குமெண்ட் கோட், இந்த லென்ஸை கிளிக் பண்ணுறேன். இந்த லென்ஸை கிளிக் பண்ணோன்னே என்ன ஐடி கார்டு தந்தார், ஆதாரா பேன் கார்டான்னு கேட்குதா. ஓகே, ஆதார் கார்டு மட்டுமே தான் இட் கேன் ஆக்ட் ஆஸ் போத் அட்ரஸ் ப்ரூஃப் கார்டு அண்ட் ஐடி ப்ரூஃப் கார்டு. மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கஸ்டமர் 2 டாக்குமெண்ட் தரணும், ஒரு ஐடி ப்ரூஃப் ஒன்று தனியாக தரணும், அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று தனியாக தரணும். ஹியர் கஸ்டமர் வந்து ஆதார் கார்டு தந்திருக்காரு, அதனால் ஆதார் கார்டுன்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் த யூனிக் ஐடி ஹியர், அந்த 12 டிஜிட் யூனிக் ஐடி ஃபார் ஆதார் அதை டைப் பண்ண போகிறீங்க. டைப் பண்ணிவிட்டு அடுத்தது யூஐடி ஆத்தென்டிகேட்டட் சூஸ் எஸ், இந்த இடத்துல எஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. தென் சூஸ் ப்ரிஃபர்ட் ஃப்ளாக் as எஸ். ப்ரிஃபர்ட் ஃப்ளாக் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த டாக்குமெண்ட் தான் மெயின் டாக்குமெண்ட் ஃபார் கஸ்டமர் அப்படின்னு சூஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு கஸ்டமர் வந்து 2 ஐடி கார்டு தராரு. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்பேண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கார்டு தராரு அப்படின்னா இங்கே எக்ஸ்பேண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னொரு ஃபீல்டு வரும், அந்த ஃபீல்டில் டாக்குமெண்ட் டைப், டாக்குமெண்ட் கோடெல்லாம் ஃபில் பண்ணுவோம். ஓகே, இப்போ இவர் ஆதார் மட்டும் கொடுத்ததால் ப்ரிஃபர்ட் டாக்குமெண்ட் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். அவர் எந்த டாக்குமெண்ட் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கோ அதை வந்து நம்ம ப்ரிஃபர்ட் டாக்குமெண்ட்டாக எடுத்துப்போம். இந்த கேஸில் கஸ்டமர் வந்து ஆதார் கார்டு கொடுத்துருக்காரு, அதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது, அதனால் ப்ரிஃபர்ட் ஃப்ளாக் எஸ்ன்னு கொடுத்துட்டு ஐ எம் டைப்பிங் த அட்ரஸ். அட்ரஸ் ஆஃப் த கஸ்டமர் லைன் 1, லைன் 2, லைன் 3 எல்லாம் கம்ப்ளீட் அட்ரஸ் இங்கே கவனமாக டைப் பண்ணுங்கள். அட்ரஸ் ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அட்ரஸை டைப் பண்ணணும். இந்த கேஸில் கஸ்டமரோட ஆதார் தான் போத் ஐடி ப்ரூஃப் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் பின்கோட் ஃபில் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பின்கோட் நான் ஃபில் பண்ணோடனே இந்த சிட்டி ஸ்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும் பாருங்கள். சிட்டி அண்ட் ஸ்டேட் வில் ஆட்டோமேட்டிக்லி பி ஃபில்டு. நெக்ஸ்ட் கீழே வரேன், ஸ்க்ரால் பண்ணி வந்து இந்த இடத்துல மொபைல் டைப் அப்படிங்கிற இந்த ட்ராப் டவுனை சூஸ் பண்ணுறேன். அதில் லேண்ட்லைனாக மொபைலான்னு கேட்குது, ஐ எம் சூஸிங் மொபைல். இமெயில் டைப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். தென் என்டர் ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. ஃபோன் நம்பர் இமெயில் ஐடிங்கிறது ஆப்ஷனல் ஃபீல்டு தான் சாஃப்ட்வேர் பொறுத்தவரை, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ஃபில் பண்ணிடுங்க. ஏன்னா இது உங்களுக்கு பின்னாடி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கஸ்டமருக்கு மெசேஜ் போகும், கஸ்டமரை கூப்பிடணும் அப்படின்னா கூட நமக்கு நம்பர் தெரியும் எல்லாமே. அடுத்தது டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு இந்த டேபிள் பக்கத்தில் இருக்க லென்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே 3 ஆப்ஷன் கிடைக்குது எனக்கு. 20% டேக்ஸா, நோ டேக்ஸா, 10% டிடிஎஸ்ஸான்னு கேட்குது. சிஃப்டில் அதெல்லாம் நீங்கள் சொல்ல வேணாம், எல்லாமே நோ டேக்ஸ்னு மட்டும் சூஸ் பண்ணால் போதும். சூஸ் நோ டேக்ஸ். ஸோ நோ டேக்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். ட்ரைனிங்கில் டிடிஎஸ் என்எஸ்ஆர்னு எடுத்திருக்கேன், ரியல் டைமில் சூஸ் நோ டேக்ஸ். இது உங்கள் ஆஃபீஸோட சாலிட் இங்கே காட்டும். அதுக்கப்புறம் இந்த பப்ளிக் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படிங்கிற இந்த லென்ஸை கிளிக் பண்ணி சூஸ் சிஃப்ஆர்எம், சிஐஎஃப்ஆர்எம், ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கும், அந்த என்ட்ரியை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஷார்ட் நேம் அப்படிங்கிற ஃபீல்டில் என்டர் த ஷார்ட் நேம் ஆஃப் த கஸ்டமர். ஸோ கஸ்டமரோட ஃபுல் நேம் மாதவ் ஸ்ரீசாந்த்ன்னு இருக்குது, ஷார்ட் நேம் மாதவ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். அடுத்தது லோ, மீடியம், ஹை ரிஸ்க் கேட்டகரி இங்கே இருக்குது பாருங்கள். ரிஸ்க் கேட்டகரி AML norms, anti money laundering norms படி customers are classified into 3 risk categories. என்னென்னா low risk profile customer, medium risk profile customer and high risk profile customer. யார் ஒருத்தங்களோட டெபாசிட் 50,000க்கு கம்மியாக போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கோ அவங்க லோ ரிஸ்க் ப்ரொஃபைல் கஸ்டமர்ஸ். லோ ரிஸ்க் ப்ரொஃபைல் கஸ்டமர்ஸோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வெறும் ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் வாங்கிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். பேன் கார்டு மேண்டேட்ரி கிடையாது. மீடியம் ரிஸ்க் கேட்டகரி கஸ்டமர்ஸ்க்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, யார் ஒருத்தங்களோட டெபாசிட் 50,000லேருந்து 10 lakhsக்கு இருக்கோ அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் பேன் கார்டு மேண்டேட்ரி, பேன் கார்டு வாங்கிட்டு தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அவங்க மீடியம் ரிஸ்க் கேட்டகரியாக இருப்பாங்க. யார் ஒருத்தங்களோட டெபாசிட் 10 lakhs 1லேருந்து எபோவ் இருக்கோ, 10 lakhs எபோவ் இருக்கோ, தே ஆர் கேட்டகரைஸ்ட் ஆஸ் ஹை ரிஸ்க் ப்ரொஃபைல் கஸ்டமர்ஸ். ஸோ அவங்களுக்கு யூ ஹாவ் டு அப்டைன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆல்சோ. இந்த கேட்டகரியில் இவர் 55,000 rupees சேலரிட் கிளாஸ். இவர் வந்து இன்றைக்கி டெபாசிட் பண்ணும்போது வேணால் சின்ன அமௌண்ட் டெபாசிட் பண்ணலாம், ஆனால் வரும் காலங்களில் இவரோட அக்கௌண்ட்டில் 50,000க்கு மேலே டெபாசிட் பண்ணுவார் அப்படிங்கிற அசம்ஷனில் ஐ எம் சூஸிங் த கேட்டகரி ஆஸ் மீடியம்.
click submit. Then click submit. Submit பண்ணன பாருங்க SIF ID is created successfully. Note down the SIF number. Next step என்ன, சூப்பர்வைசரை லாகின் பண்ணி இந்த கிரியேட் பண்ண SIF வெரிஃபை பண்ண போகிறோம். Log out. Now log in with supervisor credentials. ஸோ இப்போ ஃபினக்கில் சூப்பர்வைசராக லாகின் பண்ணி வரேன். ஃபின்கோர் அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். வெயிட் ஃபார் சம் டைம். ஃபினக்கிலுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ என்டர் சிசிஆர்சி, சேம் மெனு. சிசிஆர்சி கிளிக் கோ. SIF கிரியேஷனுக்கும் அதே மெனு தான், SIF வெரிஃபிகேஷனுக்கும் அதே மெனு தான். இப்போ பார்ப்போம். இங்கே ஆப்ஷன் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். SIF மாடிஃபை, SIF வெரிஃபை, SIF கேன்சல், SIF ரிஜெக்ட். சப்போஸ் இந்த SIF தப்பாக க்ரியேட் பண்ணிட்டோம், தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வெரி வெல் யூ கேன் கேன்சல் த SIF. வெரிஃபை அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது எல்லாமே அப்படின்னா வெரிஃபை பண்ணிடலாம். அந்த வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஏதாவது தப்பு கண்டுபிடிக்கிறீங்க, அப்போ என்ன பண்ணலாம், யூ கேன் ரிஜெக்ட் த SIF. ரிஜெக்ட் த SIF அப்படின்னு பண்ணால் அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேட்டர் கேன் மாடிஃபை த SIF. என்ன தப்பு இருக்கோ அந்த தப்பை மாடிஃபை பண்ணிவிட்டு திருப்பி சூப்பர்வைசருக்கு வெரிஃபிகேஷனுக்கு சப்மிட் பண்ணலாம். இந்த கேஸில் ஐ எம் கோயிங் டு சூஸ் வெரிஃபை. இப்போ வெரிஃபை பண்ண போகிறோம். வெரிஃபை அப்படின்னு போயிட்டு என்டர் த SIF ID, கிளிக் கோ. இப்போ சூப்பர்வைசர் வந்து எல்லா ஃபீல்டையும் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத டாக்குமெண்ட்டை வச்சு கிராஸ் செக் பண்ணணும். எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் கிளிக் சப்மிட். See, SIF is verified successfully.